Hi friends, welcome to VividTech. நம்ம மொபைலில் வந்து நிறையாவே ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணுறப்ப, அதாவது இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணுறப்ப ஓப்பன் ஆக மாட்டேங்குதா, இல்லாட்டி ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆகணுன்னே க்ளோஸ் ஆகிடுதா. இந்த மாதிரி ஆப் சம்மந்தமான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து உங்கள் மொபைலில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா, அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான ஆப் சம்மந்தமான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்கள் மொபைலில் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை வந்து ஒருத்தருக்கு ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம இன்றைக்கி நிறையாவே மொபைல் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்பெல்லாம் எப்பயுமே லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து இந்த அப்டேட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தாலுமே இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப க்ளோஸ் ஆகுது, ஆப் சரியாக ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்புக்கு வந்து அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்டேட் பண்ணுறதன் மூலமாக வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் மெத்தடாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் எந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆப் சம்மந்தமான ப்ராப்ளம் வருதோ அந்த ஆப்பை ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதுலேயும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இருந்தால் நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஆப்பில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஆப்பை வந்து சரியாக செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ எந்த மொபைலில் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுறப்போ வந்து இந்த இஷ்யூ வந்து இருக்குது அப்படின்னா நான் இதை வந்து ஆப்ஸ் அப்படின்றதில் ஓப்பன் பண்ணிக்கொண்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து இந்த இடத்துல கிளியர் கேஷ் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷனையுமே வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இப்படி கொடுக்கும்போது நம்ம கூகுள் க்ரோமில் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் ஆப்ஸ்க்கு வந்து பாஸ்வேர்ட்ஸ், அதாவது நீங்கள் லொக் ஆகி வச்சுருக்க பாஸ்வேர்ட்ஸ், அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே டிலீட் ஆகிடும். ஸோ அதுலேயும் கவனமாக இருந்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் ஃப்ரீ ஆப் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கிளியர் ஓல்ட் டேட்டா அப்படின்றதையும் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து திரும்ப க்ரோம் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகி இருக்கும். இந்த எல்லா மெத்தட்ஸையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இந்த ஆப் சம்மந்தமான ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் வந்து உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுச்சு அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.